பள்ளி தாளாளர் சால்வை அணிவித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் உரை. ஆனந்தா வித்யாலயாவின் 14வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ரீஜியன் சேர்மன் அலைன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 132S அலைபி ராமச்சந்திரன் சார் அவர்களை ஓரிரு அமுத மொழிகள் உதிர்க்க வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஆனந்தா வித்யாலயா பள்ளியின் 14வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது அலையன்ஸ் கிளப்பின் மாவட்ட 132S மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கவர்னர் அலை பி இளையராஜா LMF அவர்களையும் ட்ரெஸரர் அலை வீரிய பெருமாள் அவர்களையும் ஜோன் சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீ குமாரசாமி அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய திரு என் ஆனந்தகுமார் சார் அவர்கள் நான் முதல்ல நான் நிறைய இந்த மேடையில் நான் 2-3 தடவை பேசியிருக்கிறேன். அவர் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஸ்கூலை நடத்துகிறாரு அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது. இன்றைக்கி ரொம்ப நான் ஃபீல் பண்ணி அவர் பேசும்போது ரொம்ப எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் அவரை பற்றி நான் நிறையா பெருமைப்படுவேன். நான் நிறையா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபுல்லாக போட்டு விடுவாங்க. இந்த ஸ்கூலில் ஒரு பள்ளி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துறது இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் விட இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ரொம்ப சிரமங்கள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்தேவும் இன்றைக்கி அந்த பள்ளியை பள்ளியோடு நடத்துறதும் இல்லாமல் டெய்லி ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவரை பார்த்து நான் நிறையா ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பள்ளியை நடத்திக்கிட்டு இப்படிலாம் ஒரு சேவைகள்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அதில் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம். அவரை நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அதான் அவர் மாதிரி ஒரு சேவை. இந்த அறக்கட்டளை, இந்த கமலா நடராஜன் அறக்கட்டளை மூலமாக நிறைய சேவைகள், அதுவும் கொரோனா பீரியட்லாம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நான் அப்போ நான் அந்த ஸ்கூலுக்கு வரலை, ஆனால் அவங்களுடைய சேவையை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அது இல்லாமல் இந்த ஆண்டுகளா அந்த சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆண்டு விழாவுக்கு சிறப்பாக ஒருங்கிணைப்பு நடத்திய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இதர ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ வந்தாலும் இந்த பள்ளியினுடைய விழாவின் சிறப்புகள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வகையில் முதல் நடன நிகழ்ச்சி நடந்தது. நான் அந்த சிறுவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோவிலுக்கு அன்றைக்கி நான் என்னால் வர முடியலை. ஸோ அந்த அன்னையின் தரிசனம் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு, அந்த குழந்தையினுடைய அம்மன் வேஷத்தில். ஸோ அந்த பெரிய மாரியம்மன் தரிசனமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற இதர குழந்தைகள் நடனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். அதோட ஒரு கல்வி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த பள்ளியில் நிறையா விஷயங்களை தான் கற்றுக்கிட்டேன். நான் குழந்தைகளுக்கு வெறும் கல்வியும் மட்டும் கொடுக்கக்கூடாது, தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் சொன்ன நம்மளுடைய பசும்பொன் ஐயா அவர்களின் வழியில் இந்த கல்வியை நமக்கு வழங்குறாரு அப்படிங்கிறது கண்கூட பார்க்க முடியுது. ஏன்னா அன்றைக்கி நம்ம அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி படம் இருக்கும், நடுவில் ஒரு ஓம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத தாயின் படம் இருக்கும். பக்கத்தில் நேரம் வரைக்கும் ஒரு அம்மன் உட்காந்துருந்துச்சு. அதையும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம அலையன்ஸ் கிளப் எல்லாமே சாந்தி மேடம் ஒரு கதை சொல்லுது சார் அதாவது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைகளுக்காண்டி ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். அதனால் அதாவது நம்ம மறைந்த APJ அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் குழந்தைகள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குழந்தைகள் அவர் முதல்ல ஜனாதிபதியாக பதவியேற்க வரும்போது இந்த மாதிரி பத்திரிகை நிருபர்கள்லாம் சார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொர்க்கத்திலேருந்து வர்றேன் அப்படின்னாராம் அப்துல் கலாம்.
என்ன சார் சொல்கிறீங்க, சொர்க்கத்துலேருந்து வர்றீங்க, இப்படி என்ன சார் அப்படி எந்த ஊர்லேருந்து சார் வர்றீங்க அப்படின்னாரு. அது அவர் சொன்னார், இந்தியாவை வந்து பாரதத்தை வந்து ஒரு பாரத மாதாவின் வடிவத்தில் வந்து அவர் இது பண்ணியிருக்கிறாரு, கற்பனை பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம ராமேஸ்வரங்கிறது வந்து அவருடைய பிறந்த ஊர், அப்துல் கலாம் பிறந்த ஊர். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த பாரத தாயின் காலடியில் எங்கே இருக்குது அப்படின்னா ராமேஸ்வரம் தான். நம்ம இந்தியாவுடைய மேப்பில் காலடியில் தான் இருக்கும் ராமேஸ்வரங்கிறது வந்து. ஸோ அந்த பாரத தாயின் காலடியிலிருந்து நான் வர்றேன், அதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த கல்வி வந்து ஒரு தேசியத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இங்கே படிக்கும் மாணவ செல்வங்களும் ஒரு அப்துல் கலாம் மாதிரியோ இன்றைக்கி இருக்கிற ஒரு திரௌபதி முர்மு மாதிரியோ மறைந்த நமது வீராங்கனை கல்பனா சாவ்லா மாதிரியோ எல்லோரும் வரணும். இந்த பள்ளியினுடைய மேன்மைக்கு சிறந்து நீங்கள் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பள்ளி இன்னும் சிறந்த விளங்க, எந்தவித சிரமமும் இல்லாமல் விளங்கும், இன்னும் மேன்மை அடையும் இந்த பள்ளி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.